அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, மா யஃபலுல்லாஹு பி அதாபிக்கும், இந்த வசனத்தில் உள்ள சொற்களின் பொருளை முதலில் தனியாகவும் பிறகு மொத்தமாகவும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு முந்தைய வீடியோவில் ஃபஅல என்ற வினைச்சொல்லை பற்றி சற்று விரிவாக பார்த்தோம். இஸ்முன் என்றால் பெயர் என்று பொருள். பெயர் சொல்லை குறிப்பிடுவதற்கு இஸ்முன் என்றும் சொல்வார்கள். இஸ்முல்லாஹி, இங்கு முதல் சொல்லானது ஊ குறியீட்டில் முடிந்துள்ளது. இரண்டாவது சொல்லானது ஈ குறியீட்டில் முடிந்து அல்லாஹ்வின் பெயர் என்ற பொருளை தருகிறது. இதனுடன் அதனுடன், அதனால், அது கொண்டு என்ற பொருளை தரக்கூடிய பி என்ற இடைச்சொல் இணைந்து பிஸ்மில்லாஹி என்றாகி அல்லாஹ்வின் பெயரால் என்ற பொருளை தருகிறது. இங்கு முதல் சொல்லானது ஈ குறியீட்டிலும் இரண்டாவது சொல்லானது ஈ குறியீட்டிலும் முடிந்துள்ளதை காணலாம். மா யஃபலுல்லாஹு, மா என்றால் என்ன, எது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி சொல்லாகும். யஃபலு செய்கிறான், செய்வான் என்ற பொருளை தரக்கூடிய நிகழ் மற்றும் வருங்கால வினை சொல்லாகும். அல்லாஹு என்னும் பெயர் சொல்லானது உ என்ற குறியீட்டில் முடிந்து எழுவாய் அல்லது சப்ஜெக்ட் என்ற நிலையை குறிக்கிறது. மா யஃபலுல்லாஹு, அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் என்ன செய்ய போகிறான் என்ற பொருளை தருகிறது. அதாபுக்கும் என்றால் உங்களுடைய வேதனை என்று பொருள். அதற்கு முன்னால் பி என்ற இடைச்சொல் இணைந்து பி அதாபிக்கும் என்றால் உங்களை வேதனை செய்து, உங்களை வேதனை செய்வது கொண்டு, உங்களை வேதனை செய்வதால் போன்ற பொருட்களை தருகிறது. மா யஃபலுல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும், நம்பிக்கை கொண்டு நன்றி செலுத்தினால் உங்களை வேதனை செய்து அல்லாஹ் என்ன செய்ய போகிறான். அல் குர்ஆன் 4:147.